அந்த அப்ரிசியேஷனுக்காக தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். எனக்கு வந்து கைத்தட்டல்கள், ஸ்டேஜ் லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வேணும்னா ஸ்டாண்ட் அப் பண்ணாம இருந்திருக்கலாம். திருப்பி நான் ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து வைரல் ஆகும்போது திருப்பி போய் நான் 50 டிக்கெட்டு, 100 டிக்கெட்டு, 150 அப்புறமா தான் 1000க்கு கொண்டு போனேன். ஒரு 6 மாச கேப்ல தான். அது அந்த பிசினஸ்ன்றது தனி. ஸோ அது நான் வேணான்னு போயிருக்கலாம். வெறும் சினிமா மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். ரிவார்ட்ஸும் அதுக்கேத்த மாரி வந்திருக்கும். நான் ஏன் பண்றேன்னா, எனக்கு வந்து அந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ், லிட்ரல் கைத்தட்டல்கள்ன்றது ரொம்ப முக்கியம். லைஃப்ல நான் வந்து அவங்கள சிரிக்க வச்சு, அது எப்படின்னா, என் இன்டெலிஜென்ஸ டைரக்ட்டா ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்றது அங்க தான். இன்டெலிஜென்ஸையும், டேலண்ட்டையுமே. எவ்ளோ மணி கிடைச்சாலும் இந்த ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப சூப்பர் இல்லைங்களா? தெர்ல. அதுக்கு குடுக்குற மணிய பொறுத்துன்னு நெனைக்கிறேன். அது அவ்வளோ மணி இன்னும் யாரும் எனக்கு தரல. யாராச்சும் ஒரு வேள ஒரு "இந்தாங்க தம்பி 10,000,00,00,000 இனிமே நீங்க பண்ண கூடாதுன்னா, ஓகே ஜி" அப்படின்னு சொல்லுவானான்னு தெர்ல. பட் பட் ஸ்பீக்கிங் கண்டிப்பா இட்ஸ் இன்கம்பேரபிள் தான். பட் நான் வந்து ஃபார் என்ன மாரி ஒரு என்னோட லைஃப்ல ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. வெறும் கைத்தட்டல்களே வந்துட்டு இருந்துச்சு. காசு வராது. ஓகே. எல்லா ஸ்டேஜுக்கும் போவேன். பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். தியேட்டர்ன்றனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லாம் பண்ணா 1 மாசம் கழிச்சு ரூ. 2000 வரும். எத வச்சு நான் என்ன பண்றதுன்ற மாரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எனி ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் ஹியர் நெறைய டேலண்டடா இருப்பீங்க. காலேஜ்ல போவீங்க. கல்ச்சுரல்ஸ்லாம் கலக்கிட்டு இருப்பீங்க. பட் கைத்தட்டல்கள் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டா உங்க லைஃப் ஃபுல்லா வரணும்னா, அந்த கைத்தட்டல்கள எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணணும். அது பின்னாடி இருக்க பிசினஸ் என்ன? அத வச்சு உங்களோட பிராண்ட எப்படி டெவலப் பண்ணணும்? இதையும் கத்துக்கோங்க. அதுதான் ஃபியூச்சர்ல கைத்தட்டல்கள நிரந்தரமா சஸ்டெய்னபிளா உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும்.